விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். அழகு, அறிவு, நிதானம் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக்கூற இருக்கின்றேன். அன்பர்களே, இந்த ஆவணி மாசங்கிறது 12 மாசத்துல ரொம்ப சிறப்பான மாசம். சூரிய பகவான் அவருடைய சொந்த ராசிக்கு சென்று பலன் நிறைய தரக்கூடிய ஒரு பவரான மாசம் அப்படின்னு சொன்னா இந்த சிம்ம மாசம் தான். இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் அதிகமாக ரெட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்கள், மிருக நட்சத்திரம் 1, 2 பாதங்களை கொண்ட ரிஷபராசி என்பதுல பொருளாதாரத்துல இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்க போகுது. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா, அரசியல் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே கோல்டன் பீரியட் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆவணி மாசம் தான். அரசால உங்களுக்கு எவ்வளவு உதவி கிடைக்குமோ அவ்வளவு உதவியுமே நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அந்த பலன் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணமா சொல்ல போனோம்னா, அரசியல்லேயே பெரிய அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான மாதம் அப்படின்னு சொன்னா இந்த ஆவணி மாதம் தான். அப்பேற்பட்ட இந்த ஆவணி மாதத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் பிரமாதமா இருக்கும், ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். ஆட்சி பெற்ற சூரிய பகவான் அவர் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய, அவருக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அது உங்க ராசிக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். அப்ப தொழில் ரீதியாக பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாடு, வெளிமலம், தூரதேசத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, அங்கெல்லாம் போகணும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அதற்கான அனுகூலமான விஷயமாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்னு சொல்ல முடியா. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி, அது அரசாங்கத்தால இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு உறவு சம்பந்தப்பட்ட ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் சரி, அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. உதாரணம் அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நன்மைகளை கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அல்லது மங்கள சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கிறது அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, ஒரு சுப யோகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு பூர்த்தி அடையும். இந்த மாதத்துல சுப முகூர்த்த நாட்கள் விசேஷமான நாட்கள் சொல்லக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் ஆவணி மாதம் 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும், ஆவணி மாதம் 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் 19ஆம் தேதியும், அதோட சேர்த்து இந்த மாசத்துல கடைசி நாள் சொல்லக்கூடிய 26, 29 ஆகிய தேதிகள்ல இந்த மாசத்துல சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. அந்த காலகட்டங்கள்ல திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் அல்லது சில விசேஷங்களை எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக வருகிறது. இதுல சந்திராசிரமம் இந்த மாசத்துல உங்களுக்கு என்னைக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதம் 17, 18 ஆகிய தேதிகள் சந்திராசிரம தினமாக வருகிறது. அதனால அந்த 2 நாளை மட்டும் நீக்கிட்டு மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய விசேஷங்கள், விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாசு நாள் வருகிறது, அமாவாசை வருகிறது. ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஆவணி மாதம் 20ஆம் தேதி மலையாள மக்களால் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிறது. ஆவணி மாதம் 22ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. ஆவணி மாதம் 23ஆம் தேதி புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்சம். இந்த மாசம் முன்கூட்டியே வருகிறது. ஆவணி மகாலயபட்சம் வருகிறது. இது முன்னோர்களுக்கான மாசம். அதுக்கடுத்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி வருகிறது ஆவணி மாசம் 25ஆம் தேதி. ஆவணி மாசம் 27ஆம் தேதி மகாபரணி வருகிறது. ஆவணி 29ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி. இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள். தொழில் ரீதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா, நல்ல அருமையான யோகம். தொழில் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை அடைவீர்கள். பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்.
தொழிலாளர்களால் நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை நோக்கி சொல்லுங்க. புது புது தொழில்கள் செய்யணும்னு சொல்லி யார் விருப்பப்பட்டாலும் சரி, இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு உகந்த காலகட்டமாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா, பணப்பொருளாதாரத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். அதாவது ஊரார் பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற கணக்குல நிறைய காசு பணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க பயன்படுத்திக்கீங்க. இந்த கடன், நோய், வம்புகளுக்கு இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே கிடைக்கும். அந்த பலன் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. அடுத்து கணவன் மனைவி உறவுகள் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். அது குறிப்பா இது பெண்களுக்கு தான் சொல்றதா இருந்துச்சுனால், காதலர் இருவர் கருத்துரம்பித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம். அந்த விதிப்படி கணவன் மனைவி இருவருடைய அந்யோன்ய பாவம் இந்த மாசத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு என்ஜாய்ஃபுல் மாசமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆலயங்களுக்கு செல்லுதல், அல்லது விசேஷங்களுக்கு செல்லுதல், அல்லது உங்க வீட்டுல சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தல், இது எல்லாமே பெண்களுக்கு இந்த மாசத்துல நிச்சயமாக கிடைக்க போகிறது. அடுத்து பெண்கள் தொழில் ரீதியாக பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா அழகு சாதன பொருட்கள், கட்டிட சம்பந்தப்பட்ட இது, அதே மாதிரி ஆடம்பரமான தொழில் செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாசமா வர்றதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைக்க போகுது. சொத்துக்கள் எது உங்களுக்கு வர வேண்டியிருந்துச்சுன்னா அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த குறுக்கல் வாங்கல்ல வந்து அந்த உறவுல வந்து சுப முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க இல்லையா, அந்த சுப முகூர்த்தம் நடக்கும். அண்ணன் பொண்ணு எடுக்கிறது, அல்லது அத்தை பொண்ணு எடுக்கிறது, பையன் எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மங்களம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆவணி மாதம் சுபமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த ஆவணி மாதத்துல ரிஷபராசிக்காரங்களுக்கு சூரியன் ஆட்சி பெறக்கூடிய அந்த நேரம் அழகான பதில். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூரியன் வந்து சிம்மத்துல ஆட்சி பெறும்போது அவரோட சேர்ந்து ஞானகாரகனாகிய மோட்சக்காரகனாகிய கேது பகவானும் சேர்ந்து இருக்கனால தெய்வ பலம் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்குது. அதனால இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திங்க. ஆவணி மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எண்ணிய செயல்கள் எல்லாம் நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால வெற்றி பெற ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.